வணக்கம் நண்பர்களே. எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி. இப்பொழுது நாம் சொல்லும் விஷயம் மிகவும் முக்கியமானது. பலர் பிளாஸ்டிக் தடை என்பதை குறித்து தவறான புரிதல்களை ஏற்படுத்திக்கிட்டு நிறைய பேசிக்கிட்டு வராங்க. ஆனால் அதை தீர்க்க இன்று அரசாணை தமிழக முதல்வரால் வெளியிடப்பட்டுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால், தயிர், அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல்களுக்கு பேக்கிங் பண்ணுற திக்கு கவரை அனுமதிக்கப்படுகிறது. அதேமாரி அரசு அதாவது இந்த தோட்டங்களில் செடிகளை வளர்க்குறதுக்கு திக்கு கவர் அது அனுமதிக்கப்படுகிறது. மீதி எல்லாமே, அதாவது கேரி பேகு, ஒன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கேரி பேகு, ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பர், அது அப்புறம் பிளாஸ்டிக் இந்த டாஸ்மாகில் குடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பிளாஸ்டிக் யூஸ் ஆஃப் த்ரோ கப்பு, இந்தமாரி மெலிதான ஐட்டங்கள் எல்லாமே ஜனவரி 1 முதல் தடை செய்யப்படுகிறது. அதை எங்கேயும் உற்பத்தியும் பண்ணக்கூடாது, வாங்கியும் விற்கக்கூடாது, ஸ்டாக் வச்சுருக்கக்கூடாது. இதுக்கு தான் இந்த தடைகளை ஒழிய. நான் பல வீடியோ போட்டோடனே பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தயார் பண்ணுறதுக்கு வீடியோ போட்டோடனே இந்த பொருள்லாம் தயார் பண்ணக்கூடாது, அந்த பொருள் தயார் பண்ணக்கூடாதுன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க நிறைய பேர். நம்ம இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் பிளாஸ்டிக்கோடு ஒன்றி போயிட்டோம். நம்ம அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் இந்தமாரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, கேரி பேகு, நைஸாக உள்ள இது, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்கன்னா எல்லாமே பேக்கேஜிங் பண்ணுற பொருள் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் இது தான். அதெல்லாம் இப்போ தடை செய்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதனால் தடை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை குப்பையில் போடும்போது அதை பிரித்து எடுக்க முடியல. அது மழையில் வெள்ளத்தில் அடிக்கிட்டு போய் அப்படியே பூமியில் புதஞ்சிடுது, மக்கவே மாட்டுது, மழை நீர் கீழே இறங்க மாட்டுது, சாக்கடைகளில் அடைச்சி கொள்ளுது, சாக்கடை போக மாட்டுது. இந்தமாரி பல்வேறு தொல்லைகள் இருப்பதனால இது சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு தருதுன்ட்டு அதை தடை பண்ணிட்டாங்க. மற்றபடி நாம் அன்றாட பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், இதெல்லாம் எதுவும் தடை செய்யப்படல. காரணம், அவைகள் மீண்டும் மீண்டும் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. அவைகளால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் நான் பிளாஸ்டிக் பொருட்களை இது பண்ணலான்ட்டு, ப்ரொடக்ஷன் பண்ணலான்ட்டு தொழிலுக்கு இது பண்ணேன். அதுக்கு ஐயோ பிளாஸ்டிக்கா, அதெல்லாம் தடை, இந்த சேனலை பேன் பண்ணணுன்ட்டு பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதையும் ஒழுங்காக புரிஞ்சுக்க மாட்டாங்க. அரைகுறையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அறிவாளி மாரி பேசுவாங்க. இன்றைக்கி எல்லா நியூஸ்லேயும் சேனல்லையும் இந்த விஷயம் ஓடிட்டு இருக்குது. இதுலேயும் இருக்குது, தெளிவாக படித்து பார்த்து கொள்ளுங்கள். மெலிதான கவர், அதாவது நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண மெலிதான கவர், குப்பை தொட்டியில் தூக்கி போடுற பாருங்க கவர்கள், அத்தனையும் தடை செய்யப்படுது. பால், வெண்ணெய், தயிர், எண்ணெயெல்லாம் இருக்குது பாருங்கள், திக்கு கவர், இந்த கவரை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பொறுக்கி வச்சு கடையில் போடுறாங்க மக்கள், அதனால் இதுக்கு தடை கிடையாது. அதேமாரி அரசு தோட்டங்களில் அந்த நர்சரிகளில் வைக்கிறாங்களா கருப்பு கலரு கவரு, திக்கு கவரு, அதுக்கு தடை கிடையாது. மீதி எல்லாத்துக்குமே யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, கேரி பேகு, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய பேக்கிங் பண்ணக்கூடிய கவருங்க எல்லாமே, அதாவது மெலிசாக ஹோட்டல்லாம் சாப்பிடுவாங்க, மெலிதான ஒரு கவரு மாரி இருக்குங்க பிளாஸ்டிக்கில், அது பிளாஸ்டிக் பேப்பர் தட்டு எல்லாமே தடை செய்யப்படுதுங்க. ஸோ நன்கு புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல நாம் தொழில் செய்ய போகிறோம். இதில் தொழிலை பற்றி எல்லாமே நான் போட்டுக்கிட்டு வரேன். ஆகையால் தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என்னோட